Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாதாம் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதாம் ஐஸ்கிரீமுக்கு 2 பாக்கெட் வந்து க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க் வந்து மிக்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம்ல, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். பால் கொதித்ததும், பாலுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதித்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அதிலே ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால் நம்மளுக்கு சுகர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த பவுடரில் உள்ள சுகரே நம்மளுக்கு ஓகே. அந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து நல்லா கொதித்து உங்களுக்கு வந்து நல்லா கட்டி ஆகணும். ஓரளவு வந்து மீடியமாக கட்டி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா மேலே வர வர நம்மளுக்கு வந்து அந்த ஆடெல்லாம் வரதெல்லாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா கட்டி ஆனதும் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து பால் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறின பாலை ஒரு பாத்திரம், நீங்கள் எந்த சைஸ் பாத்திரம்னாலும் சரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, சப்போஸ் நீங்கள் வந்து குல்பி மாதிரியும் இதில் வந்து சின்ன சின்ன டம்ளரில் நம்ம வந்து இல்லாட்டி குல்பி மோல்டில் வச்சு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஃபுல்லாக ஐஸ்கிரீம் மாதிரியே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குல்பி மோடில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். வச்சு ஒரு 7 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அப்போ வந்து பாதாம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிரும். பாதாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து 2 பொருள் மட்டும் போதும். பாலும் நமக்கு வந்து அந்த பவுடர் மட்டும் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து டேஸ்டியாக ஸ்வீட்டான பாதாம் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.